Hey Yodis, welcome back to our channel. ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான், மார்னிங் vlog. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வந்து குடித்தேன். இப்போ எல்லாம் வந்து டெய்லி ஒரு ஒரு கப் வந்து மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறேன். ஸோ டீ காஃபி எல்லாமே வந்து நிறுத்திட்டேன். இப்போ எல்லாம் வந்து குடிக்கிறதில்ல, ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெஷ்அப்காக வந்து மார்னிங்கே வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டேன். ஒரு சில நாள் வந்து இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதோட ஜூஸ் குடிப்பேன், இல்லைன்னா ஹனி குடிப்பேன், இல்லைன்னா லெமன் வந்து ஹாட் வாட்டருக்கு லெமன் பிழிஞ்சு குடிப்பேன். இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நைட்டோட பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு மார்னிங் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ தூக்க கலக்கத்துலேயே வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்து நைட் தான் வந்தால் தூங்கிட்டு இருந்தாவன். அதுக்கப்புறமா நான் வந்து சமைச்சிட்டு அவனை எழுப்பலாம் அப்படின்னு. நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ வேலை பண்ணாலுமே வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் எனக்கு வந்து ஒரு சில வாட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவனும் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவான் இல்லையா. ஸோ அவனுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில வாட்டி பண்ணிவிடுவான், ஒரு சில வாட்டி வந்து அவனும் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இதே பண்ணு அதை பண்ணு அப்படின்னுலாம் கிடையாது. அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து இது இருந்துச்சு, பம்கின் இருந்துச்சு. அதோட கூட்டு பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு. ஒரு சிலது வந்து நேற்று தான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருந்தேன். பட் ஒரு சிலது வந்து கெட்டு போயிடுச்சு. அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நல்லா எடுத்து வந்து எல்லாமே வெட்டி அதுக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணிட்டு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு. நான் எப்போவுமே வந்து மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து இது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா இல்லை, நோ. இருந்தால் மட்டும்தான் மார்னிங் வந்து இந்த மாதிரி சமைப்பேன். இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா என்னால் வந்து ஸ்லீப் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நைட் ஷிஃப்ட் இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து தூக்கம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாமே வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம். ப்ரௌனி வந்து ஃப்ரிட்ஜ் மேலே உட்காந்துக்கிட்டு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாள். எனக்கு வந்து இவங்க 2 பேரையும் வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஆனால் சின்ட்டு வந்து சமைத்த புள்ள வந்து அந்த அளவுக்கு வந்து தொல்லை பண்ண மாட்டா. இந்த ப்ரௌனி இருக்கு இல்லையா, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு சில வாட்டி வந்து எரிச்சலாக வரும், ஏன்டா இப்படி பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கும். பாவம் வந்து அவனும் வந்து டெய்லி வரமாட்டான். இந்த சைடு வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாள், இல்லைன்னா லீவ் இருக்கும்போது வந்துடுவாள். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் வரான். 2 days இருப்பாள், மறுபடியும் வேலைக்கு போயிடுவாள். அந்த மாதிரி தான் அவனோட ஷெட்யூல் இருக்குது. அப்புறமா என்னோடய ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஃப்ரீ இருக்கும்போது எல்லாமே வந்து சேர்ந்து குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுதான் ப்ரௌனி.
ஒரு சில வாட்டி வந்து டி இருந்தாலுமே வந்து நான் பண்ண மாட்டேன். டி தான் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக சிம்பிளாக சமைச்சிடுவா. இல்லைன்னா நாங்கள் வந்து மார்னிங் டிஃபனே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம் சம்டைம். இல்லைன்னா மிச்சப்படி வந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் சொன்னேன் இல்லையா, பூசணிக்காய் இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சைடு பை சைடும் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சப்பாத்திக்கும் வந்து ரெடி பண்ணேன். ஆல்ரெடி வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 9 கிட்ட ஆயிருக்கும் டைம். நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 10 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டோம் நாங்கள். ஒரு சில வாட்டி வந்து எனக்கே தோணிக்கிட்டே இருக்கும், என்னடா நான் இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டேனே அப்படின்னு. லைக் என்ன அப்படின்னா, இதே 5 இயர்ஸ் பேக் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா அம்மா தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அப்பா பண்ணுவாங்க. நான் வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேலை அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். பட் இப்போல்லாம் வந்து நானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கே வந்து கொஞ்சம் ஃபுல் டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிருக்கு என்னோடய லைஃப். இப்போல்லாம் நானே எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரி. பட் ஒன்றும் பண்ண முடியாது, தனியாக இருப்போம், நாம் தான் பண்ணி ஆகணும். பட் சேம் டைம் வந்து நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் வந்து எங்களோட இன்லாஸ் கூட எங்கள் கூட இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். மார்னிங் ஏஞ்சோடனே வந்து அது பண்ணு இது பண்ணு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதே டைமில் பண்ணணும், அதே டைமில் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேரேஜ் ஆகிட்டு வந்த உடனே வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சொல்லி கொடுக்குற விதமும் ஒன்று இருக்குது, அப்புறமா சொல்கிற விதமும் ஒன்று இருக்குது. பட் எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். டி வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாள். பட் ஸ்டில் அந்த டைமில் லாக்டவுன் இருந்துச்சு, ப்ராப்பராக இன்கம் இல்லை, ஃபைனான்ஷியல் எல்லாமே இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன தெரியுமா, கோவம் வந்தாலுமே வந்து அழகியாக வரும். ஏன்னா யார்கிட்டையும் கோவம் காட்ட முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து அது எல்லாமே கிடையாது. எனக்கு வந்து டி நிறைய சப்போர்ட் பண்ணுறான். சேம் டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அது மட்டும்தான். ஆனால் நான் லாஸ்ட்டு ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஊருக்கு போனால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோடய சுச்சுவேஷன். மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி வந்து மாறி ஆகணும். பட் சில பேர் வந்து மாற மாட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ணாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஆனால் சேம் டைம் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு. ஒரு சிலது சொல்லலாம், ஆனால் அதையே வந்து ரொம்ப மற்ற தட்டி பேசுறதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை சீரியஸாக. அதையும் வந்து டியோட அப்பாவும் வந்து அந்த அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க. டியோட அம்மா வந்து நிறைய ஒரு பழைய காலத்து ஆள் மாதிரி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது, ஒரு சிலதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் ஒன்றும் பேச முடியாது பெரியவங்க. ஆனால் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபேஸ் வந்து நிறைய மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லைக் என்னடா எங்களோட வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஒரு சிலர் வந்து ரொம்ப சூப்பராக அமையும் இந்த ஃபேமிலி எல்லாமே. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மிக்சடாக இருக்கும், ஒரு குட்டாக இருக்கும், பேட் கூட இருக்கும். ஆனால் அது வந்து அவங்களோட இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சொல்கிறேன். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தால் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். அது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன் எனக்கு. மேபி என்ன அப்படி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததாலே வந்து எங்களுக்குள்ளே அந்த பாண்டிங் இருக்குது.
என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்து என்னோடய ஃபேஸ் எல்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு. ஏன்னா தூக்கம் இல்லை. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து மார்னிங் எழுந்திருக்கவும் முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நான் டெய்லி இதே பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. டீ இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து 2-3 டைம்ஸில் சமைப்பேன். இல்லைன்னா போய் தூங்கிடுவேன். ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து சமைக்கிறது அதெல்லாமே வந்து முடியாது. எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் தூங்கணும். தூங்கி வச்சுட்டு எல்லாமே வந்து சரியாயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்லீப்பிங் வந்து டைம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து மாறிடுச்சு. என்னோடய டெய்லி ரொட்டீனே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருக்குது. பட் எல்லாமே வந்து கடந்து போயே ஆகணும். ஒரு சில வாட்டி வந்து ஒர்க் இல்லாத நாளுமே வந்து இருக்குது. இப்போல்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இருக்கிறது வந்து நம்ம ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரவுண்டாக சப்பாத்தி போட வரவே வராது. ஒரு சில வாட்டி வந்து வந்துடும், ஒரு சில வாட்டி வந்து ஷேப்பே இருக்காது இந்த சப்பாத்திக்கு. இந்த ஆக்டோபஸ் அந்த மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் மார்னிங் ரொட்டீன் நான் சமைக்கிறது இதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டீக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தியோட vlog எல்லாமே நான் வந்து சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். லவ் யூ டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாய். ಹೋಗ ಹೋಗಿಲ್ಲ ಹೋಗೋ